நண்பர்களே, இன்றைய தினம் தமிழ்நாட்டு முருகனின் கந்து வழிபாடும் வேத மரபும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை பார்ப்போம். கந்து வழிபாடு, கந்துங்கிற வார்த்தைக்கு ஒரு குறியீடு தான் அர்த்தம். பொதுவாக ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. தமிழ்ல, சம்ஸ்கிருதத்துல எல்லாம் உண்டு. அதே மாதிரி இதுல பல பொருட்கள் உண்டு. கந்துங்கிறது பொதுவாக ஒரு குறியீடு. அது தெய்வ திருமேனிகளை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கும், அல்லது யாகத்தூண்களை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கும். மூன்றாவதாக யானைகள் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு மரத்தூண், நட்டு வச்ச ஒரு மரத்தூண், அதுக்கும் கந்து, யானை கந்து அப்படின்னு பேர். இந்த கந்துங்கிறது எந்த பயன்பாட்டை சொல்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் கொள்ள வேண்டும். பொதுவாக கந்துங்கிறது ஒரு குறியீடு அப்படிங்கிறது. இலக்கியத்தில் கூட தொல்காப்பியத்துல பாயிரம் பாடுதல்னு ஒண்ணு உண்டு. அந்த பாயிரம் பாடுதல்னா எந்த ஒரு இலக்கியத்தை எடுத்தாலும் அதை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு தெய்வத்திற்கு அந்த பாடலை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த பாடல்கள் மக்களிடம் நன்றாக பரவ வேண்டும், இதன் கருத்துக்கள் பரவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தெய்வத்துக்கு, தங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு, அந்த காப்பிய தெய்வத்துக்கு நீங்கள் வணக்கம் சொல்லலாம். அது 3 நிலைகளில் உள்ளதாக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். குடிநிலை, கந்தழி, வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குடிநிலை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, தெரிந்ததை சொல்லி அதிலிருந்து தெரியாததை விளக்குது. சிலப்பதிகாரம். அந்த ஜெயினர், அந்த பௌத்தர்களுக்கு நமது இந்து மத கடவுள்கள் கிடையாது. அதனால அவர் என்ன பண்றார், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அப்படின்னு சொல்லி ஞாயிறு திங்கள் அது பிரத்யட்ச தேவதைகள். அவைகள் அவர்களுக்கு அவர்கள் கதைகள்ல அவைகள் அந்த தெய்வங்களும் வருகின்றன, தேவர்கள் உண்டு. அதனால அதற்கு வழி பாயிரம் பாடினார். வள்ளி என்பது ஏதாவது ஒரு தெய்வத்தின் பேரு, அந்த குணங்களை சொல்லி அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறேன், இந்த பாட்டு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றது. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி. இது இந்த பாடல் உண்மையில கந்தசஷ்டி கவசத்தோட முன்பகுதியில் வந்து அப்படியே ஒரு நூலுக்கு ஒன்று உண்டு வைப்பாங்க. இது பாயிரம்னு பேர். மூன்றாவதாக கந்தடி அப்படிங்கிறது. அந்த கந்து அப்படிங்கிறது குறியீடு. இதெல்லாம் மற்றது என்ன, குறியீடு, ஒன்றை சொல்லி தெரிந்த ஒன்றை சொல்லி தெரியாத ஒன்றை விளக்குதான். அப்படி இல்லாம, அதுவும் இல்லாமல் ஒரு தெய்வத்தோட குணத்தை மட்டும் சொல்லி அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறேன், அந்த தெய்வம் இந்த காப்பியத்தை காப்பாற்றட்டும், அதை படிப்பவர்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்றதற்கே அது கந்தழி நிலைன்னு பேரு. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படின்னு கமநாட்டாழ்வோட அந்த பாட்டை எடுத்தா, அதுல உலகம் யாவையும் தாமுல வாக்களும் அப்படிங்கிற பாட்டுல எந்த தெய்வத்தை பத்தியும் சொல்லல. அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கள் அப்படி முடிச்சுறார். அது கந்தழின்னு பேரு. எனவே இந்த கந்து என்பது குறியீடும் இல்லாத ஒரு விஷயமா எடுத்து இந்த தெய்வம் பிரம்மம்னு சொல்றோமே, அது பிரம்மத்துக்கு குறியீடு கிடையாது. அப்படி ஒரு பரபிரம்மத்தை சொல்லக்கூடிய, ஏன்னா ராமாயணத்துல அவரை பரபிரம்மன் தான் சொல்லியிருக்கு. அதனால கம்பனும் அதை வால்மீகியை தொடர்ந்து அந்த பரபிரம்மன் சொல்றதுனால எந்த குறியீடும் இல்லை அப்படிங்கிறனால கந்தழி நிலையில வச்சு அதை பாடுகிறார் என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். எனவே கந்து என்பது ஒரு குறியீடு அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்க, கந்தன் என்பதற்கு ஸ்கந்தன் என்ற வடமொழி சொல்லிலிருந்து கந்தன் வந்ததாக பலர் சொல்கிறார்கள், வடமொழி வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. இந்த கந்து என்ற வழிபாடு ஒரு மரக்கட்டை வச்சு அதுல முருகன் இருக்கிறார் என்று அவனை ஆவாகித்து அதை வணங்குவது என்பது தமிழ்நாட்டில் இருந்தது ஆதியில. பின்னால் தான் முருகன் சிலைகள் வந்தன. எனவே மயில் மேலே ஏற இதெல்லாம் பின்னால வந்ததுனால இந்த நிலையில இருக்கிற வழிபாடு தான் முதல்ல இருந்தது. அது கந்து வழிபாடு. அது முருகப்பெருமானுக்கு தான் சிறப்பாக இருந்தது. அதனால அந்த கந்துலேருந்து வந்ததுனால இவன் கந்தன் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு சிறப்பை தமிழர் சொல்றாங்க. இது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிறத நாம மேற்கொண்டு பார்ப்போம்.
முருகனோட கந்து வழிபாட்டில் கடம்பு, வேங்கை, அத்தி, சந்தனம் ஆகிய மரங்கள் பயன்படுத்தப்பட்டன. இது முதல்ல எதிர்பார்த்துருவோம், முருகனோட வழிபாடு பார்த்துருவோம். அப்புறம் மற்ற இடத்துல இந்த வேத மரபை பற்றி அடுத்தது பார்ப்போம். கடம்ப மரம் பிரதானமாக கந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்ற போது, புராணங்கள்ல, ஸ்காந்த புராணம் மற்ற புராணங்கள்ல முருகப்பெருமான் தேவர்களுக்கு சகாயமாக அசுரர்களோடு, தாரகாசுரனோடு அல்லது சூரபத்மனோடு சண்டையிடம் சென்ற போது அவனுக்கு உதவி செய்வதற்காக இந்திரன் தன்னுடைய ஐராவதம் என்கிற யானையை கொடுத்தான். அதனால்தான் இவனுக்கு யானை வாகனம். மயில் வாகனம் பொதுவாக இந்த யுத்தத்துக்கு போறதுனால யானை வாகனம். அம்மா வேல் கொடுத்தா தெரியும் நமக்கு. அந்த சமயத்தில் அவன் என்ன பண்றான், அந்த கதம்ப மலர்களை எடுத்து அவன் கழுத்திலே சூட்டுகிறான். இந்த கதம்ப மரம் இருக்கு, அது கன்னியாகுமரியிலேருந்து இமயமலையோட அடிவாரம் வரைக்கும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இந்தியாவில் இருக்கு. இந்த மரத்தோட புஷ்பங்களை எடுத்து மாலை தொடுத்து, வெற்றி மாலையாக தொடுத்து இவனுக்கு பண்ணாரு. அதனால கடம்பன் அப்படிங்கிற பேரும் அவனுக்கு வருது. எனவே இந்த மரத்தை சம்பந்தப்படுத்தி அந்த மரத்துல அவருக்கு கந்து செய்து அதை வழிபட்டார்கள் பழங்காலத்துல. அதே மாதிரி வள்ளி கல்யாணத்தின் போது அவன் விளையாடுவதற்காக வள்ளியின் தந்தையின் ஆட்கள் வரும்போது அதை ஒரு மாயாஜாலம் செய்வதற்காக தான் வேங்கை மரமாக நின்றான். அதனால இந்த வேங்கை மரங்கிறது ஜாதியும் புரிதப்பட்டது. எனவே வேங்கை மரத்தில் செய்வதும் வழக்கமாக இருந்தது. அத்தி மரமானது மிகவும் சிறப்பானது, யாகங்களிலே மிகவும் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது. அதனால அத்தி மரத்துல முருகனுடைய கந்து செய்வதும் வழக்கமாக இருந்தது. அதை தவிர சந்தன மரத்திலே செய்வதும் வழக்கமாக இருந்தது. எனவே இந்த மரங்களுக்கெல்லாம் சிலது யாகத்துக்கு தொடர்பு கொண்டதாக இருந்தது, சிலது யாகத்துக்கு தொடர்பு கொண்டதாக இல்லை. முதல்ல அந்த வெறும் மரத்தோட ஒரு பகுதியை வைத்தே வணங்கினார்கள். பின்னால அந்த மரத்துல அதுல உருவங்களை செதுக்கி, தெய்வ உருவங்களை செதுக்கி அவர்கள் வணங்கினார்கள். இந்த கடம்ப மரம், கருங்காலி மரம், இந்த அத்தி மரம் இதெல்லாம் சிலைகள் வடிப்பதற்கு மிகவும் ஏற்றவையாக. எனவே பழங்காலத்தில் பார்க்கிற போது முதல்ல கல்லாலான சிலைகள் கிடையாது, அவையெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. அதனால ஆரம்பத்தில் பார்க்கிற போது மரத்தாலான சிலைகள் தான் உண்டு, தாரு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சிலைகள் செய்வதற்கு இந்த கந்து மரங்கள் பயன்பட்டன. ஆகமங்களில் இதுல வில்வ மரமும் உண்டு, ஏன்னா சிவனுக்கு ஏற்றது. அதனால தெய்வீக மரங்கள் உண்டு, தெய்வீக மரங்கள் அற்ற மரங்கள், மற்ற மரங்களும். ஆனால் தெய்வங்களுடன் தொடர்பு கொண்ட, இதிகாச புராணங்களில் தொடர்பு கொண்ட மரங்கள் அவைகளும் உண்டு. சில நட்சத்திர மரங்களும் உண்டு. அதாவது வேதத்துல 27 நட்சத்திரத்துக்கும் அதிபதியாக 27 மரங்களை சொல்லியிருக்கு. அந்த மரங்களை அந்த நட்சத்திரக்காரங்க வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த மரங்களை இவர்கள் பாதுகாக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அந்த மரங்களை சமைத்து கொண்டு அவர்களுக்கு கோபம் பண்ணால் ஆயுள் விருத்தியாகும் என்றும் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்கு, வேதத்தை சொல்லிருக்கு. எனவே அந்த மரங்களோட வரிசைகள் இங்கும் எல்லாவற்றையும் இந்தியா முழுக்க அது பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது அப்படின்னு தெரிகிறது. ஆகமங்களில் இத்தகைய மரங்களை தேர்ந்தெடுக்கும் போது, இந்த ஜாதி மரங்கள் போனோம், அதிலையும் தேர்ந்தெடுக்கிற போது சில குணங்களை அவர்கள் பார்ப்பார்கள். ஒண்ணு, அதுல மின்னல் தாக்கி இருக்கக்கூடாது. அது ஒன்று, மின்னல் தாக்கி இருந்து அது ஏற்கனவே ஒரு பக்கம் கருப்பா இருந்தா அதுல அந்த பகுதியை விட்டுட்டு வேற பகுதியை எடுத்துக்கூடாது. ரெண்டாவது, பறவைகள் கூடு கட்டாமல் இருக்கணும். அது எப்படி பறவைகள் கூடு கட்டாமல் இருக்கும்னா, நீ வெட்டுற போது பறவைகள் கூடு கட்டி இருக்கக்கூடாது. ஏன்னா அதை இல்லாட்டி அதை துரத்திட்டு அதை விரட்டிட்டு நம்ம எடுத்துக்கணும். அது அப்போ 2 முட்டை கீழே விடும், ஏதாவது வரும். அதெல்லாம் அப்படி நாம் பண்ணக்கூடிய தெய்வீக காரியத்துக்கு அது தொந்தரவாகும். அதனால அத்தகைய பறவைகள் கூடு கட்டியிருந்தால் அந்த மரத்தை அப்போ வெட்டக்கூடாது. மூன்றாவது, புற்றுகள், கீழே புத்துலாம் இருக்கக்கூடாது. உடம்புல சில பகுதியில புத்து வச்சிருக்கக்கூடாது. அப்ப அந்த மரங்களும் ஏற்றதாக இருக்காது. திடமான மரமாக, அதுக்குன்னு ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கிற, அது ஒரு 3/4 அடி 1 அடி மாதிரி அகலத்து கம்முன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மரத்துல தான் கந்து செய்வார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று உண்டு, நடுகள் ஒன்று உண்டு. இந்த கந்துகிறத செய்தது போலவே தூண்கள்லையும் நிறுத்தி வச்சு முருகனாகவும் மற்ற முருகனையும் வணங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த நடுகல்லை வைத்து மற்ற தெய்வ சிலைகள் பண்ணுவது பிற்காலத்தில் ஆகம காலத்துல மிக சிறப்பாக வந்தது. சோழர்கள் பல்லவர் காலத்துல இருந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப எல்லாம் கல்லுல தான் வைக்கிறாங்க. அந்த அதே சமயத்தில் பழங்காலத்திலிருந்தே நடுகல்னு ஒண்ணு உண்டு. அது மாபெரும் வீரர்களுக்காக நடுகல் வைக்கப்பட்டது. அந்த நடுகல் வைக்கப்பட்டது இறந்தவர்களை அவர்களின் தெய்வமாக போற்றினார்கள், வைத்தார்கள். ஆனால் அந்த நடுகள் எதுவுமே கந்து ஆகிய மரத்துல வைக்க மாட்டாங்க, கல்லுல தான் வைப்பாங்க. அந்த இன்னொன்னு, அது வைக்கக்கூடிய இடங்கள் எதுன்னு பார்த்தா, ஒண்ணு எந்த இடத்துல அவன் இறந்தானோ, அதாவது ஒரு கோட்டையை காப்பாற்றவோ ஆனிரையை காப்பாற்றவோ இல்லை ஒரு சாகசம் செய்து, வெறும் ஒவ்வொரு வீரனுக்கும் சிலை வச்சா எங்க பார்த்தாலும் சிலை தான் இருக்கு. ஏன்னா அத்தனை வீரர்கள் தமிழ்நாட்டுல அத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. அப்ப அத்தனை சிலை வச்சா ஒரு சிலையா தான் இருக்கும், அந்த கல்லாத்தான் இருக்கும். அதனால அப்படி கிடையாது. ஒரு மிக சிறப்பாக என்ன ஒரு தியாகம் பண்ணானோ அவன் நினைவாக அவர்கள் தெய்வத்தன்மை பொருந்திய செயலை செய்தான்னு அந்த சிலையை, அந்த கல்லை நடுகல்லை வைப்பார்கள். எனவே எந்த இடத்துல இறந்தாலும் அந்த இடத்துல வைப்பாங்க. அதெல்லாம் பார்க்கிற போது பிற்காலத்துல சங்ககால படம்லாம் சொல்றது, அந்த பக்கம் அப்படியே ஒரு காட்டு வழியில கூட போற போது அது முதல்ல ஒரு இடத்துல ஒரு யுத்தம் நடந்திருக்கும், அங்க ஒரு பெரிய வீரன் இறந்திருப்பான், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நடுகள் வைத்திருப்பார்கள். அந்த வழியா போறவங்கள்லாம் அந்த நடுகளுக்கு வணக்கம் செலுத்துவார்கள் என்று சங்க நூல்கள் சிறப்பாக கூறுகின்றது. அதே மாதிரி ஊர் எல்லையில வைப்பாங்க. ஆக எல்லை தெய்வமாக காவல் தெய்வமாக அவர்கள் வைப்பார்கள். இது கல்லில் மட்டுமே இருக்கும், மரத்துல இருக்காது அப்படிங்கிறது முக்கியமாக படம். எனவே கந்துங்கிறது தெய்வங்களுக்கும் தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கும் உண்டானதே தவிர இந்த தியாக உருவாக இருக்கக்கூடிய நடுகள் விஷயத்துக்கு கந்து பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஆனால் கல்லை கந்தாகவும் பயன்படுத்தினார்கள், தெய்வ உருவத்துக்கும் பயன்படுத்தினார்கள். அதை மறக்கக்கூடாது. அடுத்தது வேதத்தில் உள்ள யூபஸ்தம்பங்கள். வேதம் பல யாகங்களை பற்றி சொல்லுறது. தனிநபர் பண்ணக்கூடிய யாகம், பழக்காரம் பண்ணக்கூடிய யாகம், ராஜாக்கள் பண்ணக்கூடிய யாகம், அந்தவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் பேர் சேர்ந்து செய்யக்கூடிய சத்திர யாகம் போன்றவை. சிலது 5 நாள்ல முடியும், சிலது 10 நாள்ல முடியும், சிலது 10 வருஷத்துல முடியும். இப்படியெல்லாம் பலவிதமான யாகங்கள் உண்டு. அந்த யாகங்களில் ஏராளமான மிருகங்கள். சில யாகங்கள்ல 5-6 மிருகம் தான் இருக்கும். சில யாகங்கள்ல வாஜபேயம் கம்மியா தான் இருக்கும். ராஜசூயம், அஸ்வமேதம், அதுல எல்லாம் 300-400 மிருகங்களுக்கு மேல ஒவ்வொன்றையும் ஒரு யூபஸ்தம்பத்தில் கட்டுவாங்க. அந்த யூபஸ்தம்பத்தில் கட்டிட்டு அதை என்ன பண்ணுவார்கள் அப்படின்னு கேட்டா, அந்த யாகம் முடிந்தவுடனே இந்த 2 விதமான மிருகங்களை கட்டி வச்சிருப்பாங்க. ஒண்ணு காட்டு விலங்குகள், அது பாதிக்கு பாதி இருக்கும் எண்ணிக்கையில. அவைகள்லாம் அவிழ்த்து விட்டுருவாங்க, அதை பலி கொடுக்க மாட்டாங்க. இந்த நாட்டு மிருகங்கள் சேர்ந்து வச்சிருப்பாங்க பலி கொடுக்க, அதைத்தான் பலி கொடுத்து பிரசாதமாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள். அதனால இந்த யாகத்துல ஒவ்வொன்றுக்கும் எப்ப அதுக்கு இந்த கட்டுவதற்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு யூபஸ்தம், ஒரு தம்பம் ஒண்ணு வேணும். அது சாதாரணமா 3/4 அடியிலேருந்து 1 அடி அகலமாகவும் ஒரு 15-20 அடி உயரமாகவும் இருக்கும். அதை எந்த யாகம் பண்ணுவதற்கு முன்னாலேயே எந்த மரத்தை வெட்ட போறாங்களோ அங்கேயே போய் அதுக்கு அர்ச்சனை பண்ணி அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி அங்க முறையாக வெட்டி அதை கொண்டுடுவாங்க. விதிப்படி அதை கொண்டு அதை விதிப்படி மேல பட்டைகள்லாம் செதுக்கிட்டு அதை நட்டு மேல் பகுதியை கீழ்ப்பகுதியை சதுரமாக பண்ணுவார்கள். நடுப்பகுதியை அஷ்ட கோணங்கள் 8 பட்டைகளா பண்ணுவாங்க. மேல் பகுதி முழுக்குன்னு இருக்கும், அது மேல ஒரு பித்தளை அல்லது ஒரு தகடை போட்டு அதை மூடிடுவாங்க. இப்படி இவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவர் என்கிற 3 தெய்வத்தையும் குறிக்கக்கூடியதாக ஒரு யாகத்தூண்கள் இருக்கும். இதுக்கு யூபஸ்தம்பங்கள் பேரு, யாகத்தூண்கள். இப்படி எத்தனை மிருகங்கள் உண்டோ அத்தனை மிருகம் ஒரு யூகஸ்தம்பத்துல ஒரு மிருகம் தான் கட்டலாம், அத்தனை வைத்திருப்பார்கள். யாகம் முடிந்த பிறகு இந்த யூபஸ்தம்பங்களை என்ன பண்றது அப்படின்னா, யாகம் முடிந்த பிறகும் அதுக்குள்ளே தெய்வ சாநித்தியம் இருப்பதாக
நம்பி அதை தெய்வமாக வழிபடுவார்கள். அதனால அதை பொதுவான பயன்பாட்டுக்கு அதை எடுத்து வெட்டி விறகு கட்டுறது, இல்லை வீட்டுக்கு ஒரு தூணா வைக்கிறது, அதுல ஏதாவது பலகை பண்ணி தாம் பயன்படுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக 2 விதமா, இப்போ ஒரு சில யாகங்கள்ல 4-5 மிருகங்களை தான் பலியிட்டு இருந்தா 4-5 யூபஸ்தம்பங்கள் தான் இருக்கும். அப்படி குறைவான எண்ணிக்கையில இருந்தா அவற்றை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அபகிருத ஹோமம்னு ஒண்ணு உண்டு. யாகங்க இங்கே முடிஞ்சு எல்லாத்துக்கும் பூர்ணாகுதி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல அக்னி இருக்கும். அதுக்கு எப்பவும் யாகத்துல என்ன நிறைய கொஞ்சம் நெய்யெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருப்பாங்க, யாகத்துல கொஞ்சம் பாக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அதை என்ன பண்ணுவாங்க, இந்த மரங்களுக்கு இந்த மிருகங்கள்லாம் அவுத்து விட்டுட்டு இந்த மரங்களை எடுத்து நட்ட இடத்துல இருந்து எடுத்து 4-5 மரங்கள் இருந்தா கொஞ்சமா இருந்தா செதுக்கி அதை அந்த அக்னியிலே போட்டு நெய்யும் போட்டு அந்த அக்னிக்கு ஆகுதியாக கொடுத்து விடுவார்கள். சரி, அப்படி எண்ணிக்கை இல்லை, நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்றது, அது அத்தனையும் போட்டு யாகத்துல கொழுந்து விட்டு அது மாட்டி எத்தனை 2-3 நாள் எரிஞ்சுட்டு இருக்கும். அது செய்யக்கூடாது. அதை என்ன பண்ணுவாங்க, அப்போ கொஞ்சம் வெட்டி சில துண்டுகளா வெட்டி, இல்லை வெட்டாமல் வெள்ளம் வரும்போது ஆற்றிலே வெட்டி விடுவார்கள். இது ஒரு வழக்கம். 3வதாக பெரிய ராஜாக்கள் நிறைய யாக தூண்களை இந்த மாதிரி யூபஸ்தம்பங்களை நட்டதுனால, ராஜசூகம் அதெல்லாம் நட்டதுனால, அந்த யாகங்கள் முடிந்த பிறகும் அந்த யாக ஸ்தலங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை சேவிப்பதே ரொம்ப முக்கியம். அதனாலதான் இன்னைக்கும் சீதை எந்த இடத்துல பிறந்தாலோ, அங்க யாகம் செய்தாலோ, சீதையின் தகப்பன் அந்த இடம் இன்னைக்கும் ஒரு குளம், அந்த இடம் வச்சு இன்னைக்கு வழங்க தகுந்ததாக இருக்கிறது. அதை நம்ம அங்க உத்தரப்பிரதேசத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த இடம் இருக்கலாம். அந்த மாதிரி அதை வைத்து இருப்பார்கள். அப்புறம் இந்த தூண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வச்சிருவாங்க. ஏன்னா சாதாரணமா இதுவே ஒரு கிழக்கு பகுதியிலையோ யாகசாலையின் கிழக்கு பகுதியிலையோ அல்லது சில குறிப்பிட்ட திக்குகள் இருக்கு, அங்க வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் ஒரே இடத்துல எடுத்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல நட்டு வச்சு அதுக்கு ஒரு சின்னதா வேலி போட்டு எல்லாரும் அப்புறம் வரும்போதெல்லாம் வணங்குவாங்க. பிற்காலத்துல இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, சரி இதுல திருப்பி வீடு எல்லாம் கட்டிண்டா அதுக்கு மதிப்பு கம்மி, பெரிய யாகம் நடந்தது, அதனால என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை ஒரு தெய்வத்தலங்களாக கோயில்களாகவும் மாற்றி இருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த தூணெல்லாம் எழுப்பி இந்த இயற்கையாக அதை மக்கி அந்த தூண்கள்லாம் மக்கி போகணும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியாது. அல்லது அதே இடத்துல என்ன வெஷ்டி தம்பம் போல அவர்கள் நட்டு விடுவார்கள். சரி, சங்க நூல்கள்ல இந்த யூபஸ் தூண்களை பத்தி சொல்லி இருக்கா அப்படின்னா நிறைய விஷயம் சங்க நூல்களை சொல்லி இருக்கு. யாக தூண்கள் யாகத்திற்கு பிறகு வெட்ட வெளியில் நிறுத்தப்பட்டு அவற்றில் பொன்னிற பறவைகளும் பருந்துகளும் இளைப்பாறுவது காண கண்கோடி வேண்டும் என்று அது சங்க நூல்கள் அழகா சொல்லுது. அதை வெட்ட வெளியில நட்டு வச்சு அதுக்கு சின்ன பாதுகாப்பு போட்டிருப்பாங்க, வேலி, யாரும் அதை தப்பா பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு. அங்க பறவைகள் உட்கார்றது இந்த தெய்வீக மரத்துல அது ரொம்ப அழகா இருக்குது சங்கப்பாடல்கள் சொல்லுகிறது. அந்த யூபஸ்தம்பங்களுக்கு தமிழ் நூல்கள்ல வேள்வி நெடுந்தூண் என்று பெயர் சங்க நூல்கள்ல காணப்படுகிறது. பல மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் நிறைய யாகம் பண்ணியிருக்கிறாங்க, யூபஸ்தம்பங்களை நட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு சங்க நூல்களிலிருந்து தெரிய வருகிறது. பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு ஒரு அரசன். இந்த அரசனை பத்தி புறநானூறு ஒரு பாட்டுல சொல்ற போது புலவர் நெட்டிரிமையார் அப்படிங்கிற சொல்ற போது நட்ட போலும் பலவே அப்படின்னு சொல்றார் ஒரு பாட்டுல. என்ன சொல்றார், மன்னா உன்னால தோற்கடிக்கப்பட்ட மன்னர்கள் நிறைய பேரு, அந்த அவர்கள் தோல்வி அல்லது அவர்களை தோற்கடித்ததால் உனக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நீ வைத்த ஜெயத்தம்பங்கள் நிறைய, அதை விட நீ பண்ண யாகங்களுக்காக பண்ண யூபஸ்தூன்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா அவரை பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியை பாராட்டி பாடுகின்றார். அடுத்ததாக இவரோட நாணயத்திலே பார்த்தேன்னா
அஸ்வமேத யாக குதிரை ஒரு பக்கமும் யூபஸ்தூன்களும் அதுல வரையப்பட்டுள்ளன. அந்த அளவுக்கு தமிழ் மன்னர்கள் ரொம்ப சங்க காலத்திலே ஒரு யாக யஜ்யங்கள் பண்ணியிருக்கிறார்கள். வேத மதம் தழைத்திருந்தது தமிழ்நாட்டில்ங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அடுத்தது கரிகால் பெருவளத்தான். புறநானூர்ல இவரை பத்தி பாடுறது. கருங்குழல் ஆதனார்ங்கிறவர் இந்த பாட்டை பாடுறார். பருதி உருவில் பலபடை புரிசை நுகர்ச்சி யூப நெடுந்தூன். பாத்தீங்களா, இது வெறும் நெடுந்தூண்ங்கிறது இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. யூபத்தூண் வேற நெடுந்தூன் வேறன்னு சொல்ல போறோமேனா அவர் அந்த காலத்தை புலவர் எழுதி வச்சிருக்கார். யூப நெடுந்தூன் யூபத்தூன் அது என்னன்னா, இந்த சில முக்கியமான யாகத்துல அஸ்வமேத யாகத்துல வரும்போது பருந்து நேரத்துல கருட சாயனம்னு பேரு. கருடரோட உருகுல 300-400 செங்கலை வச்சு அது ஒவ்வொரு செங்கலுக்கும் கீழேந்து மேல வர போது அளவு குறைஞ்சிட்டே வரணும். அது பெரிய கணக்கு இருக்கு அந்த வேதத்துல. அந்த கணக்கு பிரகாரம் அவைகளை பண்ணி அந்த கருடத்தை மாதிரி வச்சு அந்த குண்டத்துல யாகத்தை பண்ணணும் அப்படின்னு. அதுதான் பருந்துங்கிற. பருதி உருவில் பல்வடை புரிசை நுகர்ச்சி யூப நெடுந்தூன். அந்த யாகத்துக்கு பயன்படுத்த நெடுந்தூண்கள் இவனோட கிட்ட இருந்தது அப்படின்னு அழகா சொல்றார். அடுத்தது ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளின்னு ஒரு சோழ ராஜா. அவன் ராஜசூயம். இவன் கரிகால் பெருவளத்தானவர்கள் அஸ்வமேத யாகம் பண்ணார். இவன் ராஜசூய யாகம் பண்ணான். இவன் சேர பாண்டிய மன்னர்களையும் இணைத்து கொண்டு இந்த யாகத்தை நடத்தினான் என்று சொல்லுகிறது. அஸ்வமேத யாகம் 2 யாகத்துக்கும் சரி ராஜசூக யாகத்துக்கும் சரி மன்னர்களை வெல்ல வேண்டும். நமது இப்பொழுது சரித்திரம் பேசுபவர்கள் பல பேர் எங்கேயோ ஆரிய படையெழுந்த நெடுஞ்செழியன்னு மட்டும் 1-2 பேசுறாங்க. பட் இதுக்கும் எப்படி ராமர்லாம் சந்திரகுப்தர் பல ராஜாக்கள்லாம் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது இந்தியா முழுக்க குதிரைகள் எல்லாம் ஓட்டினார்களோ அப்படி இவர்கள் பல தமிழ்நாட்டுக்கும் வெளியிலையும் இவர்கள் குதிரையை விட்டு அதை படையுடன் போய் அவர்களை எல்லாம் அடக்கி அவர்களால் ஒத்துக்கொள்ள விட்டு இந்த யாகத்தை பண்ணியிருக்கணும். அதுக்கான சான்றுகள் எல்லாம் இப்ப தேடுவார் இல்லை. இப்ப இவர்கள் தேட்ட வேற மாதிரி இருக்கிறது. எதையோ இல்லாத விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து இந்த மன்னர்கள் எப்படி வடநாட்டில் இருந்தவங்க பண்ணி இவ பல்யாக சாலை முதுகுடுமி பெறுவதுங்கிறது பல யாகங்களை தைரியமா பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்ப அந்த அளவுக்கு பல பேர் ஜெயிச்சிருக்கணும். அந்த ஜெயிச்சிருக்கிற விஷயத்த அந்த செய்திகளே தெரியல. அதை அதுக்கான சான்றுகள் எங்கே இருக்குங்கிறத தேடணும். அந்த ஆராய்ச்சிகள் இல்லை, யாருக்கும் இப்ப ஈடுபாடு இல்லை. சரி, அது போட்டோம். இந்த ராஜசூயுகத்துல யாருன்னா அஸ்வமேதத்துல மற்றவர்களை ஜெயிக்கணும். தான் சாம்ராட் சக்கரவர்த்தி அப்படின்னு அடையணும். ஆனா ராஜசூயுகத்துல யாருன்னா தான் ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அந்த மற்ற மன்னர்கள் ஜெயிக்கிறவர்கள் மன்னர்களுக்கு என்ன தோக்கடிச்சிட்டானேன்னு பொறாமை இருக்கும். எப்ப திருப்பி இவனை தாக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். முடியாம இருந்தா சும்மா இருப்பாங்க. இல்லாட்டி இவன் காலம் முடிஞ்சாலும் இவன் புள்ள காலத்தை சண்டை போடுவாங்க. ஆனா இந்த ராஜசூய யாகம்ங்கிறது எதுக்குன்னு கேட்டா இதுதான் யுதிஷ்டிரன் பண்ணான். ஏன்னா அவன் கூட இருக்கிறவன் கூட துரியோதனம், அவன் அப்பா சித்தப்பா பெரியப்பா திருதராஷ்டிரன். அதனால அவன் இருக்கிற போது அவன் குடும்பமும் பட்டத்துக்கு வரணும்னு பார்க்குது. தானும் பார்க்கிற போது கண்ணன் தான் சொல்றான், நீ அஸ்வமேத யாகம் பண்ணாத, ராஜசூயம் பண்ணு. இந்த ராஜசூய யாகம் பண்ணால் மக்கள் எல்லோர் மனதிலும் நீ பொழுந்து விடுவாய். அதான் ராஜசூயத்தோட பெருமை என்னன்னா, வெற்றி பெற்றது பெறுவது ஒண்ணு, அப்ப வெறுப்பு வரும். இந்த ராஜசூயம் பண்ணா அந்த ராஜா மேல பிரியம் வரும். ஆக வெற்றிக்கு வெற்றியாச்சு, பிரியத்துக்கு பிரியமாச்சு. எனவே நீ பண்ணு அப்படிங்க. ஆக ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி அப்படின்னு பார்ப்போம். அடுத்து சேர மன்னர்கள். அது 15 இந்த செய்தியானது வருகிறது. செல்வ கொடுங்கோ வாழியாதன் அப்படிங்கிற மன்னன், அவன் பல்யாக செல் கெழு குட்டுவன். அவனுக்கு பல்யாக செல் கெழு குட்டுவன். அவன் நிறைய யாகம் பண்ணியிருக்கான். ஒண்ணும் இல்லை, நிறையவே பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த அளவுக்கு வேத மதமானது இங்கே தழைத்திருந்தது. ஏன்னா அப்பதான் ஏதோ ஒண்ணு பண்ணா, யாரோ திருப்தி பண்ணா, தனக்கு தெய்வத்துக்கு பண்ணா, நிறைய பண்றா அப்படின்னு அர்த்தம்னா அந்த பண்பாடு ஊறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். பல யாகங்களை செய்து அந்தணர்களுக்கு
தானங்கள்லாம் கொடுத்து யூபஸ்தம்பங்களை நட்டார் அப்படிங்கிறதுக்கு சங்க நூல்கள் சொல்கின்றன. எனவே யூபஸ்தூண்கள் யாகத்தில் மிருகங்களை கட்டும் வெறும் மரத்தூண்கள் இல்லை. யாகத்தின் போது வேத சக்திகளை ஈர்க்கும் ஆன்மீக குறியீடாக கருதப்பட்டது. முடிந்தபின் மன்னனின் தர்மம், கொடை மற்றும் புகழை உலகிற்கு பறைசாற்றும் வெற்றி தூண்களாகவும் அவை இருந்தன. சரி, இதற்கு அப்புறம் யூபஸ்தம்பங்களின் பிந்தைய நிலை என்ன? யாகம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். அது ஓரளவு நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை எப்படி அதை வடநாட்டிலெல்லாம் அந்த யாகங்கள் பண்ணி முடிஞ்ச உடனே அதை என்ன செய்வாங்கன்னு பார்த்துட்டோம். அதை ஆற்றில போடுவார்கள், நெருப்பிலே போடுவார்கள். தமிழ்நாட்டில் மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, அது வரலாறு மற்றும் தொல்லியல் ஆய்வின் ஆய்வின்படி இவை பிற்காலத்தில் கோயில் வழிபாட்டு தலங்களாக மாறின. அதாவது 2 விஷயம் பண்றாங்க. இந்த யூபஸ்தம்பம் பகுதி தெய்வமாக வணங்கப்படும். முதல்ல கொஞ்ச காலம் என்ன பண்ணாங்க, யூபஸ்தம்பங்களை தெய்வமாக வணங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தங்களுக்கு பிடித்த தெய்வங்களின் உருவச்சிலை அதை செதுக்கி அந்த செதுக்கப்பட்ட உருவங்களை தெய்வமாக வணங்கினாங்க. 2வது ஃபர்ஸ்ட் அந்த இப்ப அத்திமரம் இருக்குங்களே, அத்திமரம் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தது. அத்தி வரதராஜர் பார்க்குறோம். அதனால சீனிவாச பெருமாள் அவெல்லாம் அத்திவரத்தில் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி அந்தந்த தெய்வங்களுக்கு பிரியமான சில மரங்கள் உண்டு. அது எப்படி முருகனுக்கு கடம்ப மரம் சொன்னோமோ, வேங்கை மரம் சொன்னோமோ, அந்த மாதிரி அதில் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அத்திமரத்தில் என்ன பண்ணுவாங்க, பெருமாள் மட்டும் இல்லாமல் பெருமாளோட துவாரபாலகர்கள் கருடன் அவர்கள் சிலையும் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி வணங்க ஆரம்பிச்சாங்க. இதுவே கந்து வழிபாடாக முதல்ல ஆரம்பித்தது. பிறகு யாகங்கள் நடக்காத காலங்களில் யாகம் மற்றும் புராணங்களில் சொல்லப்பட்ட புனித மரங்களை எடுத்து அந்த மரங்களிலே தங்களுடைய தெய்வ உருவங்களை சேர்த்து அதை வணங்க தொடங்கினார். அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணாங்க, கோயில் கட்ட தொடங்கினார்கள். அதுவும் இந்த யாகசாலையெல்லாம் இருக்கா, அதுல பெரிய குளம் இருக்கும். அந்த குளம் என்ன, அந்த பெரிய அந்தணர்களோ மற்றவர்களோ தினம்படி அங்க குளிக்கிறதுக்கு, மற்றபடி அங்கே மிருகங்கள் இருக்கு, அது அவைகளுக்கு சில விஷயங்கள்லாம் அவைகளுக்கெல்லாம் தண்ணி வேணும். இதுக்காக பெரிய பெரிய குளத்தை விட்டு வச்சிருப்பாங்க. அந்த குளம் மாதிரி ஆர்வத்தெல்லாம் என்ன பண்ணுறா, கோயில் தலங்களாக மாற்றி கோயிலோட குளமா பண்ணி பிராகாரங்களை கட்டி ஒரு பெரிய கோயிலாக அவை அந்த யாகம் நடத்திய இடங்களே பெரிய கோயில்களாக மாறிவிட்டன. இவ்வாறு யாகத்தில் பயன்படுத்தப்பட்ட யூபஸ்தம்பங்கள் பிற்காலத்திலே கோயில்களாக மாறின, தெய்வ உருவங்களாக மாறின. அதே மாதிரி கொடிக்கம்பம், இந்த கொடிக்கம்பமும் யூபஸ்தம்பம் ஒரு பிரின்சிபல் தான். இதுவும் ஒரு இப்போ கட்டி வச்சிருக்க கோயிலும் ஒரு யாகத்தோட அங்கம்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல கொடித்தூண்களை வைக்கிறது. அங்க கீழ்ப்பகுதி சதுரமாக இருக்கும், மேல் பகுதி நடுப்பகுதி பட்டையாக இட்டு பட்டையாக இருக்கும், மேலே அப்படியே முழுசா இருக்கும். அப்புறம் அந்த தெய்வத்தோட கொடி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிடுறது. அதே மாதிரி கீழே பலிபீடம், அதுவும் பார்த்தா கீழே சதுரமா இருக்கும், மேலே முழுக்கொண்டு இருக்கும் இல்லையா. இதெல்லாம் என்னன்னா அந்த யூபஸ்தம்பங்களோட வடிவங்கள்ல தான் இவைகள். பிற்காலத்தில் என்னாச்சு, அதுக்கப்புறமும் பல கல்ல மாறி போச்சு எல்லாம். பிற்காலத்துல மரங்கள்லாம் பல 100 ஆண்டுகள்ல கெட்டு போறதா இல்லையா, எப்படியும் கெட்டு போகும். அதனால என்ன பண்ணாங்க, கல்லில் பண்ணலாம் அப்படின்னு சோழர்கள் பல்லவர்கள் காலத்திலேருந்து கல்ல பண்ணாச்சு. இன்னைக்கு கல்லில் தான் எல்லாரும் போயிட்டு வரோம். இப்படி இந்த கந்து வழிபாடு என்பது முருகனுக்கு உரியது என்று பலர் இன்னைக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அது யாக மரபு, வேத மரபின் ஒரு தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இருந்தது. அது இன்னைக்கும் பல்வேறு உருவத்தில் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதுல ஒண்ணு அதிசயம் என்ன, இப்ப பல பேர் திருப்பி நாம எப்படி பேச ஆரம்பிச்சாலும் ஏதாவது ஒரு அரசியலாக பண்ணி ஆகிவிடுது. வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த விஜயநகரம் மக்கள் தான் இந்த அந்தணர்கள் இங்க வந்தாங்க, ராஜேந்திர சோழன் தான் அந்தணர்கள் இங்க வந்தாங்க, இப்படி எல்லாம் தெரியவே இல்லை. இந்த யாகங்கள்லாம் நடந்திருக்குன்னா இந்த யாகங்கள் அவங்க எங்கேயோ வட இந்தியாவில் பண்ண ராஜா பண்ண யாகம் இவங்களுக்கு தெரிஞ்சு அது மேல ஆசைப்பட்டு அவங்க இதையும் இந்த வேத தர்மத்தை ஒத்துக்கொண்டு அவர்கள் பல நூற்றாண்டுகள் இருந்திருந்தாதான் முடியும். அதனால இது
அந்த சமீப காலத்தில் தான் இவர்கள் இங்கே வந்தாங்க, அதுக்கு முன்னால இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான கருத்துக்களை பரப்புவதற்கு. அதனால வேத கால மரபு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி வந்தது, எத்தனை காலமா இருக்கு, எப்படி அந்தணர்கள்லாம் முன்னாலேயே இங்கே இருந்தார்கள் அப்படிங்கிறது வேத ரிஷிகளின் பரம்பரைகளால் வந்த ரிஷிகள் அந்த பெயர்களை தமிழில் உள்ள காதலால் தாங்கள் எப்படி அதை தமிழ்ல மாற்றி கொண்டார்கள் என்கிற விஷயத்தெல்லாம் இன்னொரு வீடியோல பார்ப்போம். எனவே இன்றைக்கு இந்த கந்து வழிபாடு என்பது மிக பாரம்பரியமான இந்திய வேத மரபின் ஒரு அங்கம் என்று பார்த்தோம். நன்றி. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், தம்ஸ் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி இதிகாச புராணங்கள், சாஸ்திரங்கள், இந்திய சரித்திரம் ஆகியவற்றை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.